ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, இதில் எந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம சசிகுமார் அண்ணே நடிச்சிருக்காரு. சசிகுமார் அண்ணே நடிச்சு ஃப்ரீடம்னு ஒரு படம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடையது கூடிய சீக்கிரம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தோடைய ட்ரெய்லர் நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த ரிவ்யூ கண்டிப்பாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட டைரக்டர் வந்து சத்யசிவா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் பல படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 90s இருக்கு இல்லையா, 1994 அந்த ரேஞ்சில் ஒரு மர்டர் வந்து நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு பெரிய ஆள், நம்ம எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், அவருடைய ஒரு கொலை வந்து நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சமயத்தில் ஈழத்திலிருந்து வந்த அகதியாக வந்த இந்த ஈழத்தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்த நிறைய பேரை வந்து வேலூரில் இருக்கக்கூடிய கோட்டையில் அரெஸ்ட் பண்ணி வச்சு விசாரணை அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கும் மேலே வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு வந்து இருந்திருக்காங்க. அந்த கோட்டையிலேருந்து அங்கேருந்து ஒருத்தர் வந்து தப்பிச்சிருக்காரு. ஒருத்தர் மட்டும் இல்லை, ஒரு கேங்கே வந்து அப்படியே தப்பிச்சிருக்காங்க. இது வந்து உண்மை சம்பவம். அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் இன்டென்ஸான சீன்ஸ் ஆட் பண்ணி அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணுற விதமாக இந்த படத்தில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். முக்கியமாக இதில் வந்து அந்த ஷோ ஸ்டீலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா, சசிகுமார் அண்ணனுக்கு ஈஸியாக தூக்கி கொடுத்துடலாம். ஏன்னா இப்போதான் நம்ம அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து பார்த்தோம். அதுலேயும் ஈழத்திலிருந்து வந்த ஒரு தமிழனா நம்ம சசிகுமார் அண்ணன் வந்து நடிச்சிருப்பாரு. அதில் அந்த படம் வந்து டோட்டலாக வேற ஒரு ஜானர், வேற ஒரு வைப், பயங்கரமான ஒரு காமெடி ட்ராமா வந்து அந்த படம் வந்து இருந்துச்சு. பயங்கர ஃபன்னாக இருக்கும். அவருடைய கேரக்டரே வந்து அவ்வளோ ஹோல்சமாக ஒரு கேரக்டராக வந்து இருக்கும். ஆனால் இந்த படத்தில் இப்போ பழையபடி என் தலைவன் கத்தியை கொடுத்து எல்லாரையும் வந்து வெட்டி ரத்தம் திரிக்க அந்த மாதிரி வந்து பல சீன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. அவ்வளோ வைலண்ட்டாக இருக்கா, அப்போ வந்து குழந்தைகள் எல்லாம் ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. அதோட லிமிட் என்ன, அதோட அந்த கோடு என்ன அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இது உண்மையிலே நடந்த கதை அப்படிங்கிறனால நம்ம எதையும் இங்கே கூட்டியோ குறைச்சோ வந்து சொன்னோம்னா அது கரெக்டாக இருக்காது. அந்த எமோஷனை அப்படியே கேரி பண்ணி கொண்டு வரணும். நமக்கு இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது சசிகுமார் அண்ணன் கூட ஆடியோ லான்ச்லேயும் இந்த படத்தோட ஈவெண்ட்லலாம் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம நடிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அவங்க இதை உண்மையாக செஞ்சுருக்காங்க, உண்மையிலே இப்படி தப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நடிக்கிற அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கிடச்சிருச்சு. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கன்வே ஆகிடுச்சு. அப்போ பார்க்குற நம்மளுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸாக கடத்தி ஆகணும். அங்கே தான் வந்து டைரக்டரோட ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது. ஆனால் அதை பக்காவாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே சூப்பராக செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பார்க்கும்போது இவ்வளோ கொடுமை வந்து அப்போ இருக்கவங்களுக்கு வந்து நடந்திருக்கா, இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா, இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கோபம், வருத்தமும், அவங்களுக்கான ஒரு அந்த ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு கேரி ஆகுது. நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கேரி ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னொன்று, இது ஆல்ரெடி நடந்த ஒரு கதை அப்படிங்கிறனால நிறைய பேத்துக்கு இதில் ப்ரீஸாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுவும் இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்ல முடியுது அப்படிங்கிறது தான் இங்கே சேலஞ்சே. அந்த சேலஞ்சை டேரக்டர் சூப்பராக பண்ணி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே பயங்கர டைட்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முன்னாடியுமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும். செகண்ட் ஹாஃபும் அந்த மாதிரி விறுவிறுன்னு, ஏன்னா அந்த ஒரு ஜெயில் பிரேக் சீக்வன்ஸ் தான் நம்ம இங்கே ப்ளே பண்ண போகிறோம். அந்த ஜெயில் பிரேக்கை அவங்க வந்து எப்படி டேக்கிள் பண்ணி எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக நம்ம ரியல் லைஃப்லேயே பார்த்துக்கிட்டு இருப்போம், போலீஸுடைய அடக்குமுறை வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை ஸ்க்ரீனில் காட்டுறான். அப்படிங்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப மிகைப்படுத்தியும் நம்ம இங்கே காட்டிடக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் கம்மியானாலும் இதோட கொடூரமாக நடந்துச்சு, இன்னும் நீங்கள் இவ்வளோ தான் காட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து வரும். அதை கரெக்டாக பிளேஸ் பண்ணி இவ்வளோ தான் அளவு இருக்கணும், இதுக்கு மேலே போச்சுன்னா இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா போலீஸில் வரக்கூடிய ஒவ்வொரு போலீஸ் கேரக்டருமே வந்து சூப்பராக எழுதப்பட்டிருக்கு. அவங்களுக்கும் அவங்க எந்த மாதிரி ஆளுங்க, அவங்க இங்கே இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, அப்படி இவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளாலே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு சூப்பராக அந்த கேரக்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த கேரக்டர் நமக்கு அவ்வளோ புரிஞ்சனால போச்சு, இது நடந்துருச்சா, இதுக்கப்புறம் இவன் இதான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். முக்கியமாக அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஒரு மலையாளி ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. படத்துலையும் அவர் மலையாளி போலீஸாக தான், ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் வந்து வராரு. ஸோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சட்டலாக ரொம்ப கத்தவும் இல்லை, அந்த மாதிரியான சீன்ஸ் வந்து அதிகமாக இல்லை.
சட்டிலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த சட்டிலில் வந்து அந்த அளவுக்கான ஒரு பதட்டம் வந்து நமக்கு ஏற்படுது. அடுத்து என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டம் வந்து ஏற்படுது. அது ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சு அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இத்தனைக்கும் அவங்க ஜெயிலில் கஷ்டப்படுற மாதிரி காட்சிகள், அவங்க வந்து இந்தந்த விஷயம்லாம் கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்கள அப்படிங்கிற மாதிரி நிறைய காட்சிகள் வந்து அமைக்கப்படலை. ஏன்னா அந்த பெரியவர் ஒரு டைலாக்ல வந்து வச்சுருப்பாங்க, எங்களை டெய்லியும் நினைக்கும் போதெல்லாம் எங்கள் ஆட்கள் 2 பேரையும் கொண்டு போய் அடித்து ரத்தமாக தான் கொண்டு வந்து போடுறாங்க அப்படிங்கிற ஒரு டைலாக் கொண்டு வந்திருப்பாரு. அங்கே அவங்கள எந்தெந்த மாதிரியான டார்ச்சர்ஸ்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அந்த அளவுக்கு டீட்டெயிலாக காட்டல. அதையும் காட்டியிருந்தோம்னா படம் இன்னும் கொஞ்சம் கோராக இருந்திருக்கும் அப்படியே ஃபீல் பண்ணார டேரக்டர் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இன்னும் அவங்களுக்கான அந்த எமோஷனை அவங்க ஏன் அங்கேருந்து கண்டிப்பாக தப்பிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக கேரி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் படத்தில் எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா உண்மையிலேயே அங்கே அவ்வளோ கஷ்டம் நடந்துச்சு, அவங்க தப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்கலாம். ஆனால் ஒரு தப்பும் செய்யாமல் உள்ளே இருக்கவங்களே தப்பிக்கணும்னு நினைக்கிறது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான் அப்படிங்கிறதையும் அந்த ஃபீலிங் வந்து கன்வே ஆகிடுச்சு. ஆனால் அவங்க எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு பர்சனல் கருத்து. நிறைய பேருக்கு இல்லைப்பா இதுவே கரெக்ட் தான், அவங்க தப்பிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். எனக்கு அதையும் காட்டியிருந்தோம்னா இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும் அந்த எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. ஸோ இந்த படம் வர 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போது. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த படத்தோடைய ட்ரெய்லரோ டீசரோ வந்தது வந்து தெரிஞ்சிருக்காது. சசிகுமாரன் ஃப்ரீடம்னு ஒரு படம் நடிச்சாரா அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் ரீச் இல்லை, ஆனால் இந்த ரிவ்யூ வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, ஏன்னா ஒரு சூப்பரான படம் வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் நம்ம ஈழத்தமிழர்கள் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி அவங்களுடைய பிரச்சனையை அவங்களோட கதையெல்லாம் பேசுகிற மாதிரி இப்போவாவது இந்த சம்பவம் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். அந்த சீட்டேஜ் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது படத்தில். ஸோ தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிட்டு நான் அந்த ரிவ்யூ வந்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப். பாய்.